சரவணா கோபத்துடன் ஒரு பெண்ணை பார்த்து, கிளம்புங்கப்பா, ப்ளீஸ்பா, கிளம்புங்கப்பா என்று அவசரமாக அங்கிருந்து புறப்பட சொல்கிறார். வீட்டில் அவளது முகத்தை பார்த்து, கடையில் அவளது முகத்தை பார்த்து கொண்டு தன்னால் இருக்க முடியவில்லை என்று கூறி உடனே கிளம்பி வீட்டுக்கோ அல்லது அம்மா வீட்டுக்கோ போக சொல்லி கத்துகிறார். இனிமே என் மூஞ்சிலேயே முடிக்காத, வீட்டுக்கு போன்னு சொல்றன்ல போடி என்று மிக கோபமாக விரட்டுகிறார். மூத்த அண்ணனின் தலையீடு. சரவணாவின் அண்ணன் பார் மாமா ஒருவர், டே சரவணா, ரோட்டில் நின்று அழுது கொண்டிருக்கும் அந்த பெண்ணையும் சண்டை போடும் சரவணாவையும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். வீட்டிலும் கடையிலும் சண்டை போட்டது போதாதென்று நடுரோட்டில் நின்று சண்டை போடுவதாக கடிந்து கொள்கிறார். சரவணாவை அமைதிப்படுத்திவிட்டு, இந்த பிள்ளையை எதுக்குடா நான் ரோட்ல நின்னுக்கிட்டு வீட்டுக்கு போன்னு கத்திக்கிட்டு இருக்க, ஏண்டா காரணம் சொல்ற என்று கேள்வி எழுப்புகிறார். பெண்ணின் துயரமும் முடிவும். அந்த பெண் அழுது கொண்டே தன் அப்பா வந்து தன்னை அசிங்கப்படுத்தி துரத்திவிட்டு சென்று விட்டதாகவும் இப்போது சரவணாவும் தன்னை போக சொல்லி விரட்டுவதாகவும் கூறுகிறாள். தன்னை யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது என்று நினைத்து, மாமா, இவருக்கு என்ன பார்க்கவே பிடிக்கலையா, அப்புறம் எதுக்கு நான் இங்கே இருக்கணும், வீட்டுக்கே போறேன் என்று கூறி அங்கிருந்து கிளம்ப முடிவெடுக்கிறாள். சமாதான முயற்சி. நிலைமையை கட்டுப்படுத்தும் அண்ணன் பார் மாமா யாருக்கோ போன் செய்து ஆட்டோ எடுத்துக்கொண்டு வர சொல்லி ஏற்பாடு செய்கிறார். அண்ணே, நான் பாண்டியன் பேசுறேன்னே, நீ ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு கிளங்கு, நான் வீட்ல பேசிக்கிறேன், நீ போப்பா என்று சொல்லி அந்த பெண்ணை அங்கிருந்து பத்திரமாக அனுப்பி வைக்கிறார்.